பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 5:2 நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், ராஜாவே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். பிரியமான தெய்வச்சனமே, நான் உங்களிடத்தில் இயேசப்பா நான் விண்ணப்பம் பண்ணுவேன், என் சத்தத்தை நீங்க கேளுங்க ராஜாவே என்று பக்தன் தாவீது அழகாக தேவனுடைய நாமத்தில் மகிமைப்படுத்தி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது விண்ணப்பத்தை, அவங்களுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்தார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்க யாரிடத்துல கேட்டு இருக்கிறீங்க, எங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க? இந்த நிமிஷம் ராஜாதி ராஜா நம் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து இடத்துல முழு உள்ளத்தோடு, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா, அதிகமாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், அநேக தேவைகளோடு இருக்கிறேன், என் விண்ணப்பத்தை கேளுங்க ராஜாவே, என் வேண்டுதலுக்கு ஒரு நல்ல பதிலை இந்த நேரத்தில் நீங்கள் கொடுப்பீங்க என்று நான் விசுவாசத்தோடு உம்மிடத்தில் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்து கேட்பாருங்க. உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். எத்தனை விண்ணப்பம் வைத்திருக்கிறீங்க, எத்தனை தேவையோடு காத்து கொண்டிருக்கிறீங்க? திருமண காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆரோக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? படிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? சொல்லிக்கொண்டே போனா எத்தனையோ தேவைகள் காணப்படும். ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க ராஜாவே என் விண்ணப்பத்தை கேளும் என்று பக்தன் தாவீது சொல்லும் பொழுது விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் பதிலை கொடுத்தார். இன்றைக்கு நீங்க செபிக்கிற ஜெபத்திற்கு இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஒரு பதில் கொடுப்பார். உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் என்று இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை வையுங்க. கர்த்தர் அந்த விண்ணப்பத்திற்கு ராஜா பதில் கொடுப்பார் என்று நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், ராஜாவே என் வேண்டுதலுக்கு நீர் நல்ல பதிலை கொடுங்க என்று பக்தன் தாவீதை கேட்கும் பொழுது சத்தத்தை கேட்டு ஆண்டவரே தாவீதுக்கு எல்லா நன்மையும் கொடுத்து எல்லா ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாத்தது போல இப்பொழுது கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆன்லைனில் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ விண்ணப்பங்கள் காணப்படலாம் ராஜா. அநேக விண்ணப்பங்கள் அநேக தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஏன் தாமதமாக இருக்கிறது என்று விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு என் தேவன் பதில் கொடுங்க இயேசப்பா. தாமதமானது ஆனாலும் இனியும் நான் விசுவாசிப்பேன் என்று உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ராஜாவை நோக்கி, கிறிஸ்து ராஜாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என் தேவன் நல்ல பதிலை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே அநேக விண்ணப்பங்கள் ராஜா, திருமண காரியத்திற்காக, வேலைக்காக, படிப்புக்காக, ஒரு வீடு வேண்டும் என்று, ஆலயம் வேண்டும் என்று, ஆண்டவர் ஆத்மா வேண்டும் என்று அநேக பாரத்தோடு விண்ணப்பம் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் பெரிய அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறப்பா. அப்படி அவருடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெபித்த எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்வீங்க என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேலும் கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.